ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி சொல்லணும்னு மேடம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் டக்குன்னு சொல்லிட்டேன். சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் இந்த வீட்டு விட்டு போகிற வரைக்கும் எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் வராது, நைட்டு டின்னரும் வராது, மதியம் லஞ்சு மட்டும்தான் வரும். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? என்னடி சொல்கிற? மேடம் என்ன எதிர்பார்க்காத நான் சொன்னேன்னா இதை தான் சொன்னேன். இதுக்கப்புறம் எனக்கு வந்து சாப்பாடு வேணாமாம்மா, காலையில் எதுவுமே வேணாம், நைட்டும் எதுவுமே வேணாம், வீட்டு பணிப்பெட்டுன்னு சொல்லிவிடுங்க, மதியம் மட்டும் லஞ்சு மட்டும் எதனா கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த முளைக்கட்டின பயிர் ஃபோட்டோ காட்டினேன். மாமா காலையில் நான் எது சாப்பிட போகிறேன், நைட்டு வந்து ஒரு டீ, அப்புறம் கொஞ்சம் வேர்ச்சமாக நட்ஸ் இதுமாரி எதனா சாப்பிட்டு வருவோம்மா. இவங்க கொடுக்குற சாப்பாடு கொஞ்சம் சரியில்லை, அது இல்லாமல் ஆயில் கொஞ்சம் அதிகமாக வருது, சாப்பிட்டா நைட்டில் வந்து ஒரு ஸ்டொமக் பெயின் மாரி வருது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, உனக்கு பிரச்சனை இல்லைல்ல சமைச்சிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, உனக்கு பிரச்சனை இல்லைனா நீ சமைச்சு சாப்பிடு, ஏன்னா ஸ்கூல் டியூட்டி இருக்குது, வேலை இருக்குது, பசங்க வெளியே போகும், உனக்கு டைமிங் கரெக்டாக இருக்குமா சமையல் எதனா செஞ்சு நீ சாப்பிட்டுக்கிறதுக்கு, இல்லை நான் நல்லா செஞ்சு கொடுக்க சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை மாமா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், நானே செஞ்சுக்கிறேன், வேணும்னா நான் செஞ்சுக்கிறேன், இல்லைனா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மற்றவங்கள ஒரு சாண்ட்விச் வந்து மியா பிலிப்ஸ் தானே, ஒரு சாண்ட்விச் ஒரு டீ குடிச்சா 200 பிலிப்ஸ், அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, உனக்கு பிரச்சனை இல்லை, நீ இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கப்புறம் சாப்பாடு வராது, காலை இரவு மதியம் மட்டும்தான் எதனா வரும். அந்த மதியம் கொஞ்சம் ஒழுங்காக வந்தால் சந்தோஷம் எனக்கு. சில பொருள் வாங்கணுமா இருந்துச்சு. என்னென்னா, ஒரு டீ பேக் ஒன்று, அதுக்கப்புறம் சோப்பு, சந்தூர் சோப்பு, ஷாம்பு, பேண்டீன் ஷாம்பு, இந்த 3 பொருள் மட்டும்தான் வாங்கணும். அது இன்றைக்கி வாங்கலான்னு பார்த்தா எங்கே இப்போ டைம் மணி 1 மணி ஆச்சு மதியம். அதுக்கப்புறம் நம்ம வெளியே போக முடியாது, ஏன்னா போனால் அங்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும். சப்போஸ் நாளைக்கு காலையில் பையனை இட்டுன்னு போய் தோகா காலேஜில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்கும், அந்த டைமில் இப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இப்போத்துக்கு சும்மா வந்து திவேனில் உட்காந்துருக்கேன். காலையில் கொஞ்சம் அந்த முளைக்கட்டின பயிரெலாம் வேச்சு சாப்பிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்குறேன். லஞ்சு வந்துச்சுன்னா லஞ்சு சாப்பிடுவோம், என்ன ஸ்பெஷலாக வருதுன்னு பார்ப்போம் லஞ்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த விஷயந்தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன். சாப்பாடு வராது. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் 5:45 ஆகுது. 2 மணிக்கு படுத்தேன், அதான் நல்ல தூக்கம். சாப்பிட்டு மேடமும் இங்கே வெளியே போல் தெரியுது. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நம்ம போய் சில பொருளாவது வாங்கிட்டு வந்துருக்கலாம். இப்போ எங்கே போகிறோன்னா, ஒரு டீ பேக் ஒன்று வாங்கிக்கின்னு ஒரு முட்டை, நைட்டு எக் ஆம்லேட் செய்கிறதுக்கு ப்ரெட்டு, இது மட்டும் முன்னாடி இருக்கிற ஜாமான் போய் வாங்கினு வரலாம்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கேன். டீ இது வாங்க தான் போகிறேன், ஆனால் 5 தினாராக இருக்கவே சரி அந்த முட்டையும் ப்ரெட்டு வாங்கின்னு வரலாம். இது ஒன்று, எதுவுமே இல்லைங்க கடையில். அப்புறம் 4 முட்டை, ஒரு காஃபி, அந்த பாக்கெட்டு 2 சின்ன பிஸ்கட் மட்டும் எடுத்துன்னு வந்துட்டேன். அந்த முட்டையை வச்சு என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு முட்டை தொக்குமே செஞ்சு ஈரானி குபுஸ் ஒரு மியா பில்ஸ் வாங்கிட்டு வந்து நைட்டுக்கு சாப்பிட வேண்டியது தான். அந்த பிளானில் தான் முட்டை மட்டும் நான் எடுத்து போட்டுன்னு வந்துட்டேன். அதுக்கே தக்காளி இல்லை, சின்ன வெங்காயம் இருக்குது, பச்சை மிளகாய் இல்லை. அது நைட்டு போய் கடையில் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒன்று நினச்சிட்டு போனால் அது ஒன்று நடக்குது. டயர்டாக இருக்குது உடம்பு. வேலை செஞ்சால் தான் டயர்டாக இருக்கும், வேலை செய்யாமலே ஏன் டயர்டாக இருக்குதுன்னு தெரியல. இந்த கரட்டியில் வந்து இஞ்சி, ஏலக்காய், குங்குமப்பூ இதெல்லாம் சாப்பிட்டேன். காஃபி இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை குடிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு தெரில, பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது, காப்பி மாதிரி. காப்பியே குடிச்சா நல்லா இருக்குது, அந்த பிஸ்கட் சொட்டு சாப்பிட்டா நல்லா இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், சும்மா குடிப்போம், குடிச்சிட்டு திருப்பி தூக்கம் வந்தால் பார்த்து தூங்குவோம். மேடம் கால் பண்ணி முன்னாடி இருக்கிற கடைக்கு போயிட்டு சிக்கன் ட்ரிப்ஸுன்னு தானே சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டாக சைடில் போடுறேன், ஏன்னா அங்கே நான் வீடியோ எடுக்கலை, கடை மூட போடுற டைம் வரைக்கும் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை
அது ஒரு 2, அந்த சிக்கன் ட்ரிப்ஸ் அது ஒரு 2. அதை எடுத்துன்னு வாங்கின்னு வர சொன்னாங்க. அதெல்லாம் சீக்கிரமாக போய் வாங்கிக்கின்னு சீக்கிரமாக எடுத்துன்னு போயின்னு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போயிருந்தால் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. போய் சில காய்கறி மட்டும் வாங்கின்னு வர சொன்னாங்க. தக்காளி, அப்புறம் வெங்காயம், கேரட்டு கொஞ்சம், அப்புறம் கியார் வெள்ளரிக்காய், தக்காளி சின்னதும் வர கேட்டாங்க. அதுக்கப்புறம் பதஞ்சான் கத்திரிக்காய் பெருசு, அப்புறம் ஆப்பிள் கொஞ்சம் கேட்டாங்க. அப்புறம் பூண்டு, வாழைப்பழம் கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், அப்புறம் ஜூபன் கிளாஸ், அப்புறம் ரோப். பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து லிஃப்ட்டில் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கும் வர ஈரானி குபுஸு, அதுக்கப்புறம் வந்து சில ஐட்டெலாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன். அந்த முட்டை சட்னி செய்கிறதுக்கு அதுக்கும் அந்த பச்சை மிளகா கிடைக்கல, சில ஐட்டெல்லாம் கிடைக்கல. சரி இருக்கிறத வச்சு ஒரு முட்டைக்கிற மாரி ரெடி பண்ணி அந்த ஈரானி குபுஸ் வச்சு சாப்பிட்லாம். அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக எடுக்க போகிறேன். அதால் இதோட வீடியோ முடிச்சுட்டு அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அந்த வீடியோ ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன். ஏன்னா ஒரே செல்லு தான் இருக்குது. ஒரே செல்லு இப்படி பட்டையாக எடுக்க முடியாது, ஷார்ட்ஸாக எடுக்க முடியாது. எதனா ஒன்று தானே பண்ண முடியும். அதனால் அது ஷார்ட்ஸாக எடுத்துக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை சட்னி ஈரானி குபுஸ். இது ஒன்றும் இப்படி இருக்குதுன்னு பார்க்காதுங்க. ஷார்ட்ஸுக்கோசரம் இதெல்லாம் கச்சி பிச்சு வச்சுது. உண்மையாகவே தரமாக இருக்குது. இது முட்டை குழம்பு கிடையாது, இது முட்டை சட்னி. அந்த கொலப்பாக அந்த புளிப்பு நல்லா இருக்குது. நல்லா காரமாக, முட்டை முயசும் வேகாமல் கொலன்னு சாப்பிடவே இன்னும் சாப்பிடணுன்னு தோணுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லும் சாப்பிட்டு நிம்மதியாக வீடியோலாம் எடிட் பண்ணி போட்டு படுத்து தூங்குவோம். பாய்.